மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. எஸ், இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பம் தானே. அதை தவிர வைலண்ட்டாக ஒரு பொண்டாட்டி கிடைச்சா வச்சுக்கோயேன், வடிவேல் சாரை கோவை சாரை தூக்கி போட்டு கும்முன்னு கும்புற மாதிரி வீட்டில் டெய்லியும் ஃபைட் சீன் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யார் வீட்டிலாம் டெய்லியும் ஃபைட் சீன், அதாவது பொண்டாட்டி ரக்குடாக வந்து புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணுறேங்க. சரி, இதெல்லாம் ஏன்டா விஜய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த நாள் வருது, அந்த நாள்லாம் என்ன வயசுக்கு வந்திருக்கு, அந்த நாள் வருது அப்படிங்கிற என்ன சொல்லிவிடாதீங்க. கல்யாண நாள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கும் இல்லையா, அந்த ஒரு நாள் ஃபஸ்ட்டு திருமண நாள், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நிறைய பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ்டாக கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. எஸ், அது வந்து ரொம்ப முக்கியம். அது இப்போ நமக்கு பற்றாக்குறையாக இருப்பதனால அடுத்த வருஷம் நம்ம வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக வந்து நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம விஜே ஃபேமிலியில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் வேணும் இல்லையா. நிறைய சொந்தங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து வாயார கமெண்ட்ஸ் மூலிமா வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் விஜே அண்டு காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுருங்க. அப்படி இல்லைனா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்னை வந்து மாமா, மச்சான், பங்காளி, மகனே, அண்ணா அப்படின்ட்டு எப்படி கூப்பிட்றீங்களோ கூப்பிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பேசியிருந்தோம். உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கெட்டப், அதாவது கிருஷ்ணர் கெட்டப்போ இல்லை ராதை கெட்டப்போ போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் குட்டீஸோட பேர் அனுப்ப மறந்துட்டீங்க, சில பேர் ஊர் பேர் அனுப்ப மறந்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து நேற்று சாயந்தரத்தில் நைட் ஒரு 8-9 மணிக்கு சிஸ்டமில் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத எடுத்து சிஸ்டமில் காப்பி பண்ணி அந்த ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகாமல் போய் திருப்பி அந்த ஃபோட்டோவை வந்து கன்வெர்ட் பண்ணி திரும்ப எடுத்து போட்டு எடிட் பண்ணி நைட்டு 1 மணிக்கு முடித்தேன். ஸோ வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய குட்டீஸோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி என்னை நம்பி உங்கள் குட்டீஸோட ஃபோட்டோஸ் அனுப்பிச்சதுக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட எதனா பர்சனலாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப கொலவலான்னு பேசாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா இல்லை குட்டீஸோட ஃபோட்டோஸை பார்த்துடலாமா? கேள்வி கம்மியாக இருக்குது, முதல்ல அந்த கேள்விக்கான பதில்கள் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் லைனாக குட்டீஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. ஃபர்ஸ்ட் கமெண்ட், ப்ரோ நீங்கள் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முன்னாடி என் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. அந்தமான்ல இருந்து உங்கள் தீவிர ஃபேன் அம்சவல்லி. ஹாய் அம்சவல்லி, பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட கொஸ்டின், இப்படி மல்டி டேலண்டடாக இருக்கீங்க, கூடவே பிறந்ததுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ரோ. அம்சவல்லி சிஸ்டர் அந்தமான்ல இருந்தா கண்டிப்பாக அந்தமான்லாம் வந்து நாங்கள் வந்து இந்திய வரைபடத்தில் தான் பார்த்துருக்கோம். அங்கே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அங்கேருந்து எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு. மல்டி டேலண்டடாக எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னத்தை சொல்கிறது, மல்டி டேலண்ட்னா எப்படி? இப்போ நான் பாடுறது ஒரு டேலண்ட்டு, அப்புறம் மிமிக்ரி பண்ணுறது ஒரு டேலண்ட்டு, டான்ஸ் பண்ணுறது ஒரு டேலண்ட்டு, நடிக்கிறது ஒரு டேலண்ட்டு, இதை தான் சொல்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில டேலண்ட் வந்து பிறக்கும் போதே வரும். அது வந்து எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நம்ம காலங்கள் கடக்க அட்லீஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ அவங்களுடைய ஒரிஜினல் டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேலண்ட் வந்து வெளிப்படும். அந்த டேலண்ட் வெளிப்படும் போது இதுதான் நம்மளோட டேலண்ட்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது எந்த துறை நமக்கு பிடிச்சிருக்கோ, மனசுக்கும் நம்ம இதயத்துக்கும் தெரியும் இதுதான் நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம இறங்கி ஒர்க் பண்ணோம். மல்டி டேலண்டட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இமிட்டேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு சார் வந்து பாடம் எடுக்கிறார் அப்படின்னா மேக்ஸ் சார் வந்துட்டு டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது இப்படி பண்ணாருன்னா ஒரு கிளாஸ் முடிச்சு பண்ணதுக்கப்புறம் நானும் போயிட்டு அவர் மாதிரியே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சத்தம் போடக்கூடாது இப்படின்னு வந்து சொல்லி காட்டுவேன். இது இமிட்டேஷன் பண்ணி என்னாச்சு அப்படின்னா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் கேப்டன் சார் வாய்ஸ் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிது. எல்லாத்துக்கும் வணக்கம், தெரியும்ல நான் கோவப்பட்டேன்னா கண்ணு சிவக்கும், கண்ணை துட்டிக்கும், கால் அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்க முட்டா இப்படின்ட்டு சும்மா பேசும்போது பசங்க கலாய்ச்சாங்க, எப்பாடே மிமிக்ரி பண்ணு சாவடிக்காத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணா எல்லாருக்கும் வணக்கம், நம்ம வந்து பேசினா
வந்து சூப்பர் ஸ்டார் வந்து வேறு லெவல் அப்படி சொல்லுவாங்க. கண்ணா நான் வந்தாவே சும்மா கொண்டாட்டம் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வாய்ஸ், எம்ஜிஆர் வாய்ஸ், அப்படி நிறைய வாய்ஸ் வந்து இப்போ எனக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணது தான் வந்து காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து சின்ன வயசில் வந்து ஊரில் இந்த ரேடியோலாம் போட்டாங்கன்னா நாங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம். தானாக கைக்கு வரலாம். இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இந்த பம்படிக்கிறது, ஊரில் ரேடியோ, பாட்டு, இந்த ட்ரம்ஸு, இது மாதிரி எதுனா வைப்ரேஷன் கிளப்பும் பார்த்தியா டான்ஸர் தூண்டுறது, இந்த மாதிரி மியூசிக்லாம் கேட்டால் நான் ஆட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாடுறது அப்படின்றது இந்த காக்கா குரல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் கற்றுக்கிட்டு தான், ஆக்டிங் கிளாஸ் இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டு தான். ஏன் அப்படின்னா சினிமாவுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய அளவுலனாலுமே குட்டி ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால தான் வந்து மல்டி டேலண்டடாக தெரியுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். உங்கள் ஏஜ் என்ன? இந்த கொஸ்டினை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி மூலிமா ஆன்சர் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இப்போது 21 முடிஞ்சு 22 நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா அங்கேருந்தே காரி துப்புவீங்க. ஃபோன் வழியாக நீங்கள் துப்புறதில் வந்து எங்கள் மூஞ்சில் பட்டாலும் போடும். அப்படி நான் சொல்ல விரும்பலை. எனக்கு 30 வயசு முடிஞ்சது, 31 ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஓகே பாப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரோ, என்னோட பையனுக்கு உங்களுடைய வீடியோஸை லைக் பண்ணி பார்ப்பான். அவன் யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறான். அவனை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க ப்ளீஸ் ப்ரோ. உங்கள் பையன் யூடியூப் சேனல் வச்சுருக்கானா? வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து யூடியூப் சேனல்ன்றது யாருனாலையும் ஓப்பன் பண்ணலாம். சேட்டலைட் டிவி, அதாவது நம்ம டிவி பக்கத்துலேயே சன் டிவி, கேடிவி, ஜி தமிழ், விஜய் டிவின்னு அந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். யூடியூப் சேனலுக்கு ஒரு மெயில் ஐடி போதும். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கண்டென்ட் கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து சொல்ல விட செயல் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ப்பா, நிறைய வீடியோ போடுவோம்பா அப்படின்னு சொல்கிறத விட நிறைய செய்யுங்க. உங்கள் பையனுக்கு பர்சனலாக என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வீடியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ என் பையன் இதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா சில விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுங்க. நல்லா பேசுகிறாப்பில் அப்படின்னா அந்த பேசுகிற வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போடுங்க. இல்லை நல்லா டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய டான்ஸ் பண்ணுற வீடியோஸ் போடுங்க. இல்லை வந்து பாட்டு பாடுறாரு அப்படின்னா ஸோ பாடுறதை வந்து எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போர்ஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணு இல்லை நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாரும் மிரட்டாதீங்க. ஸோ ஓனாக அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அப்போ அதை பண்ணட்டும். ஓகேவா? அதை தாண்டி மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. நான் ஏதோ நம்மளால் முடிஞ்சது சிரிப்பு காட்டி 4 பேரை சிரிக்க வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகேவாம்மா? தேங்க்ஸ்மா. அடுத்த கேள்வி. சென்னை எங்கே ப்ரோ இருக்கீங்க? சென்னை எங்கே ப்ரோ இருக்கீங்களா? சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? சென்னை வந்து அங்கேயே தான் இருக்குது. நான் வந்து சென்னையில் போரூர்லேருந்து குன்றத்தூர் இருக்கு இல்லையா ஒரு ரோடு, போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற ரோட்டில் கெருகம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கேன். அடுத்த கேள்வி. ஹாய் தம்பி, வியூஸ் இன்க்ரீஸ் டிப்ஸ் சொல்லுங்க மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கும்பிடு போட்டுருக்காங்க. கூடவே ஹஹான்னு 3 டைம் சிரிச்சிருக்காங்க. அதாவது சிஸ்டர், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். அதை தாண்டி ட்ரெண்டிங்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏரோ மார்க் கொடுத்து ட்ரெண்டிங் சாங்ஸ் அப்படிலாம் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் தான் வந்துட்டு இப்போ கிரிஞ்சு பண்ணுற நிறைய பேரில் வந்து ரீல்ஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நம்மளும் ஒரு வீடியோ பண்ணி போட்டோம்னா அது ட்ரெண்டிங்கில் போகும், அதாவது வியூஸ் கொஞ்சம் வரும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவீங்க, இல்லை யூடியூப் ஸ்டுடியோ அதை யூஸ் பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அனலைட்டிக்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸில் போய் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த டேட் வைஸ் இருக்கும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு டேட் வைஸ் இருக்கும். அந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலரில் வந்து டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது வந்து. ஸோ அந்த டைம் நிறைய பேர் ஆன்லைன் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு அந்த மாதிரி டார்க்காக காட்டுது அப்படின்னா அந்த 2 மணிக்கு நீங்கள் வீடியோ போஸ்ட் போட்டிங்கன்னா மேபி வியூஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆல் தி பெஸ்ட். எப்பயாவது சாகணும்னு நினைச்சிருக்கீங்களா? கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி. கரெக்டு தானே பாடல் லைனு? தப்பாக இருந்தால் மன்னிச்சுவாங்க. எப்பயாவது சாகணும்னு நான் நினச்சது கிடையாது. என்னடா மயிறு வாழ்க்கை இது அப்படின்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஓகேவா? அது நமக்கு சாவு வரும்னா தானாக வந்துட்டு போகுது. நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், போராடிட்டே இருப்போம், போராடிட்டே சாவுவோம். அவ்வளோதான். என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வாழணும், அவ்வளோதான். சாகணுன்ற எண்ணம் வந்து வரக்கூடாது. இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. அப்படி சிரிப்பு வந்துடும். சிரிச்சிட்டு அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இந்த ஒர்க்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு சொல்கிறீங்களா? ஒவ்வொரு வீடியோவும் ஒரு டைப்புங்க. சில பேர் வந்து கண்டென்ட்டாக பேசி போடுவாங்க. அந்த வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணுறது ஈஸி, எடிட் பண்ணுறது ஈஸி. அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வீடியோ ஈஸிங்க. அவங்க போவாங்க 10 நிமிஷம் டைரெக்டாக ப்ராங்க் பண்ணிட்டு கண்டென்ட்டை பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. ஸ்டார்டிங் கட் பண்ணணும், எடிட்டிங் கட் பண்ணணும், எண்டிங் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து
வந்து பேசணும். என்ன அப்படின்னா ஒரு வீடியோ நான் பார்ப்பேன், அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலான்னு வந்து நான் முதல்ல பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் கொடுத்து பேசணும். இந்த கவுண்டர் சரியில்லைனா வேறு கவுண்டர் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நான் முடிச்சிடுவேன். அடுத்த ஒரு வீடியோ பார்ப்பேன், பார்த்து பேசுவேன். அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் இருக்குது இல்லையா, இதில் நான் ஃபேன் வேறு ஆன் பண்ணிப்பேன். ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் காற்று வாங்கிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு இங்கெல்லாம் ஈரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். மேக்ஸிமம் என் வீடியோஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மினிமம் ஒரு 1 hour to 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதுக்கு மினிமம் 4 to 5 hours ஆகும். ஏன் அப்படின்னா நான் ஒரு டைலாக் நான் பேசுகிறேன்னா, இப்போ ஒருத்தங்க இப்போ ஒரு ட்ரோல் வீடியோ பண்ணுற திவ்யா அக்காவை பண்ணுறேன் அப்படின்னா, திவ்யா அக்கா ஒரு டைலாக் பேசினாங்கன்னா அதுக்கு கவுண்டர் டைலாக் என்னோட டைலாக் போடணும். அதில் பார்த்தீங்கன்னா எதனா வந்து சினிமா கிளிப்ஸ், காமெடி கிளிப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, டாய் டாய் அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராக் அது எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4 to 5 hours. வீடியோ அவுட் வரதுக்கு ஒரு 1 hour ஆகும். அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes மேலே ஆகும். ஒரு வீடியோ மொத்தமாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 8 hours வந்து கண்டிப்பாக பிடிச்சிருது. ஒரு நாள் வேலை மாதிரியே ஆகிடும். ஒரு 8 hours ஆகிடும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. பேசிக்காக நான் வந்து ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை பேச போகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம். அது வந்து சிம்பிள். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் நம்மளை பொறுத்தளவுக்கு. யூடியூபுக்கு ஏன் வந்தீங்க? சபாஸ் மாப்பிள்ளை, சபாஸ், சரியான கேள்வி. ஏன் யூடியூபுக்கு வந்த அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே ப்ரோ, நான் மேரேஜ் ஆகி 1 year ஆகுது இல்லையா, மேரேஜுக்கு முன்னாடி 2 months முன்னாடி நான் வந்து வேலையை ரிசீவ் பண்ணிட்டேன். ப்ரைவேட் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம், நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் 1ல் இருக்கிற ஒரு டிவி சேனல்ஸ் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கு ஒரு 6 years ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறைய ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணேன். எந்த இடத்துலையுமே எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதாவது மனசுக்கு பிடிச்சி வேலையை செய்யணும். ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறப்பனா பிடிச்சிருக்கணும். பிடிச்ச வேலையை செஞ்சால் தான் வந்து மனசுக்கு நிம்மதி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சினி ஃபீல்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஏதோ ஒரு பக்கம் வரணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கேரக்டர் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் வந்துட்டு இன்கமுக்காக பண்ணல, என்னை வந்து வெளியில் தெரிய வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு இன்கமாக மாறிச்சு. அங்கே கிடைக்கிற சேலரி எனக்கு இதுலேயே ஓரளவுக்கு வருது அப்படின்னும் போது நம்ம தனியாகவே ட்ரை பண்ணலாம். அது தாண்டி வந்து நிறைய மூவி ஆடிஷன்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் சீரியல்ஸ்க்கு வந்து ஷூட்டிங் போகலாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரஜினி சாரோடைய பேட்டை போனால் 45 நாள் ஷூட்டிங் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஆடிஷன் போயிட்டு கார்த்திக் சுப்புராஜ் இது எனக்கு வந்து லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தளபதியுடைய மாஸ்டர்ன்ற மாதிரி சர்க்கார் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து செலக்ட் ஆனால் லீவ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஒரு 10 days 15 days ஷூட்டிங்லாம் நான் வந்து ஆடிஷன் போயிட்டு செலக்ட் ஆயிடுவேன், லீவ் கிடைக்காம போயிடும். அதனால் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே போனப்போனா நம்ம வந்து வெளியே வந்தால் தான் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு ஃபினான்சியலாக. பட் இப்போது ஓகே, இதை ஓரளவுக்கு. அதுக்காக தான் போகிற யூடியூப் வந்தேன். என்ன பண்ணால் சீக்கிரம் வந்து ஒரு படத்துலையோ சீரியலோ பெரிய அளவில் வரணும் அப்படின்ட்டு. சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அது நடந்துடும். ஒரு படத்தில் கண்டிப்பாக லீடாக பண்ணிடுவேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அது சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? என்ன வேலை? நீங்கள் கேட்ட கேள்விக்கு லாஸ்ட் கொஸ்டின்லேயே பதில் வந்துச்சு. இப்போ நான் வேலைக்கு எதுவுமே போகல. நான் வந்து ஒரு சில பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிற நம்ம கடன் கமிட்மெண்ட்ஸ்லாம் ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் இருக்குது. அதை நம்ம கட்டி முடிச்சுட்டு அடுத்த சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2-3 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம், காட் கிரேஸ் அதெல்லாம் நடந்துச்சு. நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சின்ன கேள்வி அண்ணா, உங்களுக்கு பின்னால் இருக்கும் புத்தர் சிலையை எங்கே வாங்கினீர்கள்? நான் பிரசன்னா, இலங்கை. ஸோ இந்த புத்தர் சிலையை வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் ப்ரோ. ஜிஆர்டிக்கு வந்து ஒரு டைம் போயிருந்தோம். ஸோ போகும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது பார்க்கும்போது வந்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தேன். என் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன அமைதி கிடைச்ச ஒரு ஃபீல் கிடைச்சிது. இது அழகாக க்யூட்டாக இப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்கேஸ் மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது இந்த பொம்மையை நம்ம பார்த்துட்டே உட்காரலாம். நீங்களும் பார்த்துக்கோங்க. மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருந்தால் போயிடுச்சா, என்ன மாதிரி அழகாக இருக்கா? ஓகே ப்ரோ, ஜிஆர்டி நகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி பொம்மையும் வச்சுருப்பாங்க ப்ரோ. அந்த பொம்மை, அதுக்கப்புறம் பக்கத்தில் அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார் இல்லையா, குட்டி உண்டு, அதெல்லாம் அங்கே தான் ப்ரோ வாங்கினேன். விஜய் ப்ரோ, உங்கள் ரியாக்ஷன் அண்ட் ஃபன் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என்னோட கொஸ்டின், நீங்கள் சினிமாவில் யாரோட ஃபேன், கிரிக்கெட்டில் யாரோட ஃபேன்னு சொல்லுங்கள். சூப்பர் ப்ரோ, பயங்கரமான ஒரு கேள்வியை பங்கமாக கேட்டிருக்கீங்க. சினிமாவை பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லா ஆக்டரையும் பிடிக்கும் ப்ரோ. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எல்லா ஆக்டரையும் பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ஒருத்தட்ட பிடிக்கும். இப்போ டான்ஸ் வந்து தளபதிக்கிட்ட பிடிக்கும் அப்படின்னா வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து தலைக்கட்ட பிடிக்கும். சிவகார்த்திகேயனையும் பிடிக்கும், விஜய் சேதுபதி பிடிக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரை பிடிக்கும். ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பிடிக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயத்தை நான் வந்து எடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்து இப்படி மல்டி யூனிவர்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒருத்தரே பிடிச்சி ஒருத்தரே ஃபாலோ பண்ணாமல் ஸோ எல்லார்ட்டையும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுறதுனால ஸோ எல்லாரும் மாதிரியும் பண்ணணும், எல்லாருக்கிட்ட என்னென்ன தனித்திறமை இருக்கோ அது மாதிரிலாம் நம்மளும் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ பர்டிகுலராக இவர் தான் பிடிக்கும், நான் வந்து தளபதி ஃபேன் அப்படிலாம் கிடையாது. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே பிடிக்கும். ஸ்பெஷலாக ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய் சேதுபதி பேசுகிறேன். ஓகே இல்லை குமுதா, ஐ லவ் யூ குமுதா. விஜய் சேதுபதி சார் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக பிடிக்கும். அடுத்து கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து
நிறைய பேர் பிடிக்கும். பர்டிகுலராக எனக்கு வந்து ரோஹித் சர்மாவை பிடிக்கும். ஏன்னா நான் காலேஜ் டைமில் வந்து கிரிக்கெட் ஆடும்போது வந்து அது என்னன்னு தெரியல, ரோஹித் சர்மா மேலே ஒரு தனி ஈர்ப்பு. அப்போது ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், இல்லை தலை தோனி அது ஃபேவரட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் தலை தோனியை பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லாம் கிறிஸ் கெயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்டர் ஹிட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எல்லாருமே பிடிக்கும். ஹாய் விஜய் ப்ரோ, வேற லெவல். உங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசு கஷ்டமாக இருக்கும்போது கவலை மறந்து உங்கள் வீடியோ சிரிப்பு இருக்கும். ஐ லவ் யூ விஜய் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். இந்த கமெண்ட்டை வந்து எல்லா வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். 1000 2000 கமெண்ட்ஸ்லாம் பழைய வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், நல்லா சாகலான்னு இருந்தேன், எனக்கு வந்து உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு, ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களை சிரிக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. சிரிப்பு வந்தா சரி. அடுத்த கேள்வி. ஹாய் பிரதர், நான் கேரளா பாலக்காடு. உங்கள் வீடியோஸ் அண்ட் உங்கள் காமெடி எல்லாமே சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க? എൻ്റെ കേരള നാട്ടിൽ നിന്ന് കമന്റ് പണിയിടും നിങ്ങൾക്ക് വാഴ്ത്തുക്കളാ. എന്ത് പറയണം? ഭക്ഷണം കളിച്ചല്ലേ? ഓക്കെ, നിങ്ങൾ കേൾവി എനിക്ക് മനസ്സിലായി. ഞാനും കേരള പാലക്കാട് റൂട്ട് ഇരിക്കില്ലേ, വാളയാർ. അവിടെ വാളയാർക്ക് ഫ്രണ്ടിലെ ഒരു കോളേജ് ഇരിക്കില്ലേ, ധനലക്ഷ്മി ശ്രീനിവാസൻ കോളേജ്. അവിടെ தான் நான் படிச்சு. அடிக்கடி வாளையார் வரும், படம் பார்க்க பாலக்காடு வரும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எங்கள் அண்ணன் ஒருத்தன், அப்புறம் நான் ஒருத்தன். ஸோ எல்லாருமே வந்து ஊரில் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாருமே ஊரில் இருக்காங்க. ஹாய் விஜய் ப்ரோ, உங்களுக்கு மூவியில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா ஹீரோ அண்ட் வில்லன் எதில் நடிப்பீங்க? இந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணணும் ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சாவே போதும். அதில் ஹீரோ வில்லன் அப்படின்லாம் வந்து நான் பிரித்து பார்க்கவே மாட்டேன். ஸோ நடிக்கணும் அப்படின்னா எதுக்கு சரியாக நடிக்கணும். எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி அண்ணன் எடுத்துக்கலாம். அவர் வில்லனாகவும் நடிப்பார், ஹீரோவும் நடிப்பார். ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலாக இப்போலாம் வந்து வில்லனுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் தான் வில்லனா திட்டுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம எதிர்நீச்சல் சீரியல்லே நம்ம அண்ணன் ஆதி குணசேகரன்னா பண்ணியிருந்தார், மாரிமுத்து அண்ணன். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அம்மா ஏய் அப்படின்னா, இன்ன வரைக்கும் அந்த ஒரு டைலாக்கு தான் எல்லாருமே அடிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ வில்லனுக்கு மவுசாக இருக்குது. நான் வில்லன் ஹீரோ இப்படிலாம் வந்து பிரித்து பார்க்கலாமா, நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்க்குறேன். ஓடு பீட் ஓட உருபீட் உருப காத்திருக்குமா கொக்கு, நீ எப்படி நக்கு அப்படின்னா கவுண்டர் போடுவீங்க. ஸோ அது மாதிரி வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வாய்ப்பு சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த கேள்வி. ப்ரோ, என்னோட கேள்வி, இவங்களை எல்லாம் ட்ரோல் பண்ணுறீங்கல்ல, அவங்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்களா? அப்படி கோவப்பட்டு உங்களை ஃபோனில் இல்லைனா நேர்லையோ திட்டிருக்காங்களா? லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இதனால்? சூப்பர் கேள்விங்க. இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்களை ட்ரோல் பண்ணுறப்பன்னா கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு திட்ட தான் செய்கிறோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வந்து நம்மளை வந்து ரிவெஞ்ச் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இதனால் வந்து பெரிய பிரச்சனை என்ன நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு கொலை மிரட்டல் அப்படிலாம் எதுவுமே வந்தது கிடையாது. அதாவது நான் வந்து ட்ரோல் பண்ணுற சாதனா டி, காத்துக்கருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாக்கா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அந்த கேள்வி கேட்டேன் இல்லையா, கொஸ்டின் ஆன்சருக்கு, அந்த வீடியோக்கு திவ்யாக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டை பாருங்களேன், ஹீ இப்படி சிரிச்சு கமெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களும் லைக் பண்ணுறாங்க. ஷீலாலாம் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து என்னையும் திட்ட பார்ப்பாங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப திட்டிட்டுனா அவங்க திட்டுவாங்க. திவ்யாவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, திட்டி கமெண்ட் பண்ணியிருக்கோம். சாதனாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, என்ன உனக்கு ஒன்றுமே தெரியாதா ஓளுகலண்ணா, நீ கேட்குறேன் ஒன்றுமே தெரியாதாடா உனக்கு? அருவு கேட்ட முண்டம் மூஞ்ச பண்ணிமேல் நீ ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கு வா. நீ உன்னை நான் எதை கொண்டு அடிக்கிறானோ பார்த்துக்கிட்டே இருந்தீ பார்த்து. இப்படிலாம் நம்மள சொல்ல மாட்டாங்க. காத்து கருப்பு தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. மயிரே அது இது அப்படின்ட்டு ஒரு சில வார்த்தை திட்டுவாங்க. மற்றபடிக்கு யாரும் ஃபோனில் மிரட்டலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா பொண்ணுங்களை. நிறைய பொண்ணுங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் சுட்டு ப்ரோ என் வீடியோ ட்ரோல் பண்ணுங்க அப்படி வேணா கேட்டிருக்காங்க. மிரட்டலாம் கிடையாது. அப்படி நான் ட்ரோல் பண்ண பொண்ணுங்களே ஒரு சில பேர் வந்து ப்ரோ நான் தான் இது என்னை ட்ரோல் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு வீடியோ பார்த்தேன், தேங்க்யூ அப்படி தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ தான். லாஸ்ட்டாக வந்து இந்த ஜேசு ஃபேமிலியில் பிரகன் தான் வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, ப்ரோ எங்கள் வீடியோ வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள் ஆனால் வீடியோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. வீடியோ அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் அட்மின்ஸில் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள ட்ரோல் பண்ணுறதும் இல்லை. ஸோ இது மட்டும் தான் எனக்கு நடந்த பெரிய விஷயம். ஹாய் விஜய், ஐ எம் கார்த்திகா. எப்படி இருக்கீங்க? உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். உங்களை மீட் பண்ண முடியுமா? எப்போ ஊருக்கு வருவீங்க? எப்போ ஊருக்கு வருவீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தர்மபுரின்னு நினைக்கிறேன் இல்லை? தர்மபுரிக்கு எப்போ வருது பேபி? விநாயகர் சதுர்த்திக்கு வந்தால் வருவோம், அப்படிலாம் தீபாவளிக்கு வருவேன். ஸோ அப்படி என்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இல்லையா, அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னோட நம்பர் தர்றேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அது தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து என்ன பார்க்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தான், மேபி விஜய் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை என்ன பார்த்தவங்களா இருக்கலாம். அவங்க இப்படி குறுகுறுன்னு இவன் அவன் தானே எங்கே பார்த்துக்கடா யூடியூப் நம்ம ஒரு பசங்க சேனல், இவன் தாண்டா இது, அந்த இட்ஸ்மி விஜயில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே இவங்க தாண்டா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி யாருன்னா வெளியில் என்ன பார்த்தீங்கன்னா, டே தம்பி எப்படா இருக்க, நீ தானே இது, நல்லா பண்ணுறடா, ஏன்னா இப்படி மொக்கையா பண்ணுறா, இப்படி ஏதோ ஒன்று
சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இவன் தானே அது இப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ரீசெண்டாக வெளியில் சாப்பிட போயிருந்தோம், அங்கே பிடித்த ஒரு 3 பேர் இப்படி சாப்பிட்ற பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை வந்துட்டு கேஷுவலாக பேசுங்க, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியப்பா, நான் தான் அது கமெண்ட்லாம் பண்ணுவோம், வீடியோலாம் பார்ப்போம்னு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி. ப்ரோ டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் என்ன படிச்சிருக்கீங்க அது கீழே அப்படியே கமெண்ட். விஜய் அண்ணா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லிட்டேன். அண்டு என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மாதிரியும் தான்ப்பா நானும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். கோயம்புத்தூரில் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வாலியார் பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக அப்பாவோட ஆசையாக தான் இன்ஜினியரிங் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஒரு 8 வருஷம் பக்கம் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணேன். சஞ்சய் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்கும், பெண்ணாய்க்கும்பாளையம் பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் தான். அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் முடிஞ்சுது. ஒர்க்னா அங்கே ஆர்டர் இல்லை. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன். பெங்களூர் போனேன். பெங்களூரில் ஒரு 6 மாதம் இருந்தால் சின்ன கம்பெனி ஒர்க் பண்ணேன். அங்கே பிடிக்கல. அப்புறம் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து டைடில் பார்க், அப்புறம் அசண்டாஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் HCL ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன். அதை முடிச்சுட்டு இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த கேள்வி. ஹாய் விஜய், ஐ எம் இந்து. நல்லா இருக்கீங்களா? விஜய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் விஜய். என் நேம் சொல்லுங்கள். விஜய் இந்து. ஹாய் இந்து, ஹாய் இந்து, ஹாய் இந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன் விடுற மாதிரி 3 டைம் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். நல்லா இருக்கிற வீடியோஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ இந்து. அடுத்த கேள்வி. விஜய் உங்களுக்கு பேபி இருக்கா? என்ன பேபி? கேர்ள் பேபி ஆர் பாய் பேபி இருக்குதா அப்படி கேட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆச்சுன்றியாடா, ஒரு வருஷம் ஆச்சு, பேபி இருக்கா இன்னும் காட்டவே இல்லையா அப்படின்றீங்க. அதாவது எனக்கு வந்து காயத்ரி தான் பேபி, காயத்ரிக்கு நான் தான் பேபி. இதுக்கெலாம் வந்து இதெல்லாம் ஒரு காமெடியாடா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது நான் வந்து மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் லோவர் தான். அதனால் கல்யாணம் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபினான்சியலாக கொஞ்சம் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ண ஆசை. ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் கிராண்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பேச்சுலராக இருக்கும்போது 2000 வாடகை கொடுத்துருந்தோம். இப்போ தனியாக வீடு எடுத்ததுனால 8000 வாடகை. அதுக்கப்புறம் பர்சனல் செலவு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நாள்லேயே கொஞ்சம் அடி மேலே அடி. அதுக்கப்புறம் அந்த கேமரா இல்லாமல் போச்சு. அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கேமரா வாங்கணும். என் மாமியார் தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அப்படி நிறைய இஷ்யூலாம் ஆச்சு இல்லையா? அதனால் ஸோ இவ்வளோ கஷ்டப்படும் போது பேபி ஏன் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த கடன்லாம் கொஞ்சோண்டு கட்டிட்டு அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம்ப்பா. பக்கத்தில் 2 குபேர் பொம்மை இருக்குது, புத்தர் பொம்மை இருக்குது, அழகாகவும் இருக்குது. நடுவில் இருந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிற உங்களுக்கு என்ன பொம்மையோட பெயர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலான்ட்டு என்கிட்டே கேட்குறீங்களே. என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வைக்கணும். ஓகே, எனக்கு என்ன பேர் வைக்கலாம்? லூசு பையன் எதாவது வைப்பீங்க, அதுக்கப்புறம் கிறுக்கு மண்டல் பையன் வைப்பீங்க. சரி, ஓகே, எனக்கு என்ன பேர்னாலும் நீங்கள் வைங்க. இது வந்து குபேர பொம்மை, இது வந்து புத்தர் பொம்மை, நான் என்ன பொம்மை? சரி, ஓகே, உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி. இன்னொரு சேனலில் நல்ல ஒரு கிராமத்தானா மனசை அள்ளுறீங்க. நல்ல வேலை ஃபஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்தான் விஜயவை பார்த்தேன். இந்த லொல்லு விஜய்க்கும் அந்த கிராமத்தான் விஜய்க்கும் நிறைய வித்தியாசம். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம காட்சி கொடுக்கக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக நம்ம ஊர் பசங்க அப்படின்னா இது வந்து அப்படியே ஜாலியாக இருக்கிற இடம். அது இட்ஸ் மீ விஜய் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட நம்ம நிறைய சாங் ரீக்ரியேஷன்லாம் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க, அங்கே போய் பாருங்க என்னுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காமெடி, அதுக்கப்புறம் வந்து கப்புள்ஸ் விலாக், இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நானும் பண்ணுறேன். ஸோ என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றத அந்த சேனல் வந்துட்டு மறக்காம அங்கேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனல்ல நம்ம வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இட்ஸ் மீ விஜே அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு நம்மளது தான். ஸோ அதில் கப்புள்ஸ் விலாக், கப்புள்ஸ் ரீல்ஸ் அப்படின்னா நார்மலாக கிடையாது. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே. அவர் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்கிறவங்க போயிட்டு இட்ஸ் மீ விஜய் அந்த யூடியூப் சேனல்லையும் பாருங்கள். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அப்படி கிளிக் பண்ணிங்கனாலும் டைரெக்டாக சேனலுக்கு போய்டும். ஓகேவா? அடுத்த கேள்வி. அண்ணா உங்கள் அப்பா அம்மாவை காட்டுங்க. ஓகே, ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட இந்த கேள்வி. ஸோ நான் அப்பா அம்மா வச்சு எதனா வீலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஒரு 200K 500K சப்ஸ்கிரைப் போகும்போது அப்பா அம்மாவெல்லாம் வந்து நம்ம காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஊரில் இருக்கிற நம்ம வீடு எல்லாத்தையும் காட்டலான்ட்டு. பட்டு அதுக்கு வாய்ப்பு இப்போ தான் வந்துட்டு இருக்குது. நம்ம 200K ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இப்போ ஊருக்கு போகிறப்போ அப்பா அம்மா வச்சு கண்டிப்பாக ஒரு வீலாக் போட்டுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுறேன். இதுதான் என்னுடைய அப்பா அண்ட் அம்மா. பேசிக்காக நாங்கள் வந்து கிராமம் தான். ரொம்ப ஒரு கிராமத்திலேருந்து நான் தான் வந்து இப்போது படித்து அப்படி முன்னேறி அப்படியே சிட்டிக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியல, பிறப்புலேருந்து கொஞ்சம் வாய் அதிகம், அதனால் வாயை வச்சு பேசி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து முடிச்சாச்சு. இவ்வளோ பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை வந்து அப்படி மன்னிச்சுவாங்க. இப்போது நீங்கள் எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த உங்களை வீட்டு குட்டி கிருஷ்ணர்களுடைய ஃபோட்டோவை 1 by 1 பார்த்துடலாம்.
குட்டிச்சோட ஃபோட்டோவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோட கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதனா குட்டிச்சோட ஃபோட்டோஸ் விட்டுருந்தா என்னை மன்னிச்சுவோங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் இவ்வளோ பேர் தான் அனுப்பிச்சிருந்தீங்க. அது நிறைய பேர் வந்து பேர் ஊர்லாம் வந்து மிஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது மறக்காமல் தெளிவாக அனுப்புங்க. அதாவது இப்போ வந்து எல்லாரோட ஃபோட்டோஸும் நம்ம பார்த்துட்டோம். இதில் யார் வின்னர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வின்னரை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ஒரு சில குட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் செலக்ட் பண்ணுறதா கணக்கு வராது, நான் செலக்ட் பண்ணுறதா கணக்கு. யார் வின்னர் அப்படின்னா எல்லாருமே வின்னர். அது எப்படி? இப்போ ஒரு 10 பூவை வச்சுட்டு இதில் எந்த பூ அழகாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது? எல்லா பூவும் அழகு தானே. எல்லா பூவுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. எல்லா பூவுமே வந்து அப்போ ரோஜாவுக்கு ஒரு அழகு, மல்லிப்பூ அழகு, செம்பருத்திக்கு ஒரு அழகு, இப்படி இருக்குது இல்லையா? அதனால் எல்லா குழந்தைங்களும் அழகு தான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நம்ம விஜய் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குட்டீஸும் அழகு தான். எல்லாருமே வந்து அழகாக தான் மேக்கப் போட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டு கொடுத்துடலாம், எல்லாருக்குமே ப்ரைஸ் அனுப்பிச்சிடலாம். எனக்கு கல்யாண நாளுக்கு வந்து இன்றைக்கி கல்யாண நாள் இல்லையா? இன்றைக்கி கல்யாண நாளுக்கு மறக்காமல் நீங்களும் வாழ்த்துக்கு சொல்லிவிட்டு ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சுடுங்க. நான் அப்படியே அதே அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? இப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஓகேப்பா, அங்கே கிஃப்ட்லாம் வேணாம், வாழ்த்துக்கள் மட்டும் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் மேபி 10,000 20,000 30,000 பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் மறக்காமல் சுற்றி போட்டுருங்க. ஏன்னா ஊருக்கண்ணு, நாய்க்கண்ணு, பேய் கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, கொல்லிக்கண்ணு, மூக்குக்கு மேலே இருக்கிற கண்ணு, எல்லா கண்ணுமே பார்க்கும். அதனால் ஒரு சில பேர் கண்ணு நல்ல கண்ணாக இருக்கலாம், சில பேர் கண்ணு வந்து கண்ணு படுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வந்து மறக்காமல் குழந்தைங்களுக்காக இன்றைக்கி நைட்டு வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சுற்றி போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடே விஜய் உனக்கு குழந்தைக்கு போட்டு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு என்ன திட்டாதீங்க. ஓகேவா? மறக்காமல் எல்லாருமே விஷ் பண்ணுறங்கப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்ல அண்ணன் கல்யாண நாளுக்கு, அப்புறம் மச்சான் என்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் லைவ் வரேன் யூடியூப்பில், நம்ம ஊர் பசங்களில். ஸோ நிறைய லைவில் பேசலாம். ஓகேவா? இங்கே யார் பேர்னா சொல்ல மறந்ததுன்னா நான் லைவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, லைவில் சந்திக்கலாம். பாய். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற